பத்திரிக்காரங்களே என்னென்னா அவங்க இருந்தால் கொஞ்சம் நல்லா நேரம் நல்ல க்ரௌடு வந்து நல்லா பெருசாக பண்ணியிருப்பீங்க. ஸோ சினிமா வாழ வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான். சின்ன சின்ன படங்கள் நடித்து தான் எல்லாம் பெரிய ஆர்டிஸ்டாக மாறியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா வருஷத்தில் நீங்கள் இந்த 12 படத்தை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் நீங்கள் கண்டென்ட் எடுத்து நல்லா நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, படங்கள் நல்லா ஓடும். பாதிக்கப்பட்டவங்க தான் கை தட்டுங்க, பத்திரிக்காரன் நீயே கேட்டுடலாம். இங்கே மட்டும் கை தட்டுறது பத்தாது, அது உங்களோட சேனல்லையும் உங்களோட யூடியூப்லேயும் போட்டு படத்தை பெருசாக கொண்டு வாங்க. இதெல்லாம் ஒரு அன்பு வேண்டுகோள் தான். ஏன்னா நாங்கள் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்து அடுத்தடுத்து நிறையா இருக்குது. உண்மையிலே படம் வந்து நல்லா ஒரு கிராண்டியரான படம் தான் இது. ஒரு நல்ல அதுக்குள்ளே ஒரு கதையும் வச்சுருக்காங்க, சென்டிமெண்ட்டு. ஸோ மினி வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களை ஒவ்வொரு யூடியூப்பும் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் பேரை படம் பார்க்க கொண்டு வரலைன்னா பார்த்துங்க. அடுத்து நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பிகாஸ் உங்களுக்கு உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அது இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டு வந்தவங்க நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதாவது இஷின்ரியோ கராட்டே, இன்டர்நேஷ்னல் கராட்டே, அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிவிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது. நான் வந்து இந்த வாள், இந்த டோன்ஃபா, இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து அது பண்ணதுங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் வைத்து யாராச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு, அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். டக்கு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ். அது பண்ணாதீங்க, அது ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார். நான் முதல்ல என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா, நான் நிறைய படங்களை பார்ப்பேன், நான் நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று பட்டுட்டே இருந்தது, ஏன் கதையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதையை டக்குன்னு ஒரு 5 நாளில் 10 நாளில் ஒரு ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணால், ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம், செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆழமாக. நான் எப்பவுமே நான் நிறைய படிப்பேன், அதனால நான் யோசிப்பேன், என்ன கதைக்கு மட்டும் வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது யாரைன்னு பர்டிகுலராக நான் சொல்ல. ஸோ நான் பண்ண ஒரு விஷயம், கதையைத்தான் நான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, when you watch the movie, உங்களுக்கு ஒன்று படம் கதை 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 திரைக்கதை. இதைத்தான் ஹவு ஒரு நாட்டு போட்டு நாட்டை அவுக்கணும். அதாவது நான் வெளிநாட்டு பட இலாக்காவோட நான் சில அமெரிக்கன்ஸு நல்ல ரைட்டர்ஸ், சில அமெரிக்கன்ஸ், சில போலிஷ் எல்லாரையும் உட்கார வச்சு நான் இந்த படத்தோடைய ஒரு நாட் சொன்னாங்க. வா, இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு, வித்தியாசமாக இருக்குன்னாங்க. அப்புறம் நான் திரைக்கதை நானே எழுதி அவங்கள்ட்ட காமிக்கும்போது, நான் சொன்ன ஒவ்வொரு சீனையும் இந்த சீனை தூக்குங்களேன் அப்படின்றாங்க. இது எதுக்குங்க தூக்கணும், அது தூக்குனுங்க அப்படின்றாங்க. தூக்குனவன்னு பார்த்தா அந்த கதை அப்படியே தான் இருக்கு, ஒன்றும் மாறல. இப்போ சொன்னாங்க பாருங்க, இப்போ எதுக்கு இந்த சீனை வைக்கிறீங்க, அவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அவங்க. இந்த சீனை எடுங்களேன், இதுவும் ஒன்றும் ஆகாது படத்துக்குன்றாங்க, அந்த சீன் எடுக்கிறது. அப்புறம் அவங்க லேசா சில மாற்றங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே நான் நினைச்சேன், நான் பெரிய அறிவாளி, நான் எழுதுனது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அவங்க சொல்லும்போது அவங்க ஒவ்வொன்றா எடுத்து இதை குப்பையில் போடுங்கன்னு நமக்கே ஒரு மாதிரி, என்னடா இது இவர் இப்படி சொல்றாங்க நம்ம. ஆனால் அதுக்கப்புறம் வர்றது தான் உண்மையான கதைங்க. அதாவது 10 பேர் நினைச்சு இது எதுக்கு நீங்க வைக்கிறீங்க, அதாவது தேவையில்லாத சீனை வைக்கவே கூடாது படத்துல. கோ வித் த ஃப்ளோ. அதாவது எதை நீங்க பிடிக்கிறீங்களோ
அதை பிடிச்சிட்டே போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இங்கே போட்டு இது கமர்ஷியல் இல்லை சார், இது கொஞ்சம் கமர்ஷியல், அதெல்லாம் பண்ணாதீங்க சார், கதையோட வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டரை நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கிடைச்ச, நான் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் காமிக்கும்போது வித்தவுட் இன்னும் இதெல்லாம் ஆகலை, ஃபுல்லாக முடியல, சில அப்படியே சீன்ஸ்லாம் காமிக்கும்போது ஒருத்தரை நான் நார்மலான ஒருத்தரை உட்கார வச்சு பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச, நானா என் படத்தை பற்றியா அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்லாம் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் நான் எதுன்னு நினைக்கிறேன் தெரியுமா சார்? அவங்க வந்து ஆஹா உங்க படம் நல்லா இருக்கு, ஓஹோ உங்க படம் அப்படிலாம் மாட்டேன். ஆனா என்ன சார் அது முடிஞ்சிருச்சா சார்? ஒருத்தர் 2-3 பேர் கேட்டாங்க, என்ன முடிஞ்சிருச்சா, ரொம்ப ஃபாஸ்ட் படம், ரொம்ப ஷார்ட்டா சார்? இல்லைங்க, படம் 2 hours 10 minutes, இன்னும் சில சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு, 2 hours இருக்கு, இல்லை டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் எனக்கு காம்ப்ளிமெண்ட். தட்ஸ் வாட் ஐ கன்சிடர் as a compliment. இப்போ அந்த கதையில் இருக்கிற 3 விஷயங்கள் சார் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன், ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. முதல் இது லவ் வந்து கொஞ்சம் இருக்கணும் படத்தில், இல்லைன்னா அதில் வந்து ஒரு இது இருக்காது. அதுக்கு நான் ஒரே ஒரு வாசகம் சொல்லிடுறேன், இதில் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் உன்னை காதலிக்கிறேன், உன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன், ஆனா உன்னோட கல்யாணம் பண்ணி உன்னோட வாழ மாட்டேன். ஏன்னா அதை நீங்கள் யூ ஹாவ் டு வாட்ச் இட் இன் த மூவி. அதில் ஒரு வித்தியாசமான சில ட்விஸ்ட் வச்சுருப்பேன் காதல்லையும். இன்னொன்று வந்து 2வது வந்து அரசியல் சார். அதை நான் கொஞ்சம் சட்டாரிக்கெல்லாம், அரசியல் நிறைய இருக்கு படத்தில், ஆனால் யாரையுமே டைரெக்டாக நான் தாக்க விரும்பலை, நான் தாக்கவும் இல்லை, எனக்கு அந்த தாக்கவும் பிடிக்காது. பிகாஸ் தட்ஸ் நாட் மை பிஸ்னஸ். அது அது அந்த இதுக்குள்ள நான் போகல. ஆனால் சட்டாயர் சிஸ்டத்தை சட்டாயர் பண்ணியிருப்பேன். அதாவது பிச்சையில் 3 ரகம். வந்து பேண்ட்டு சட்டையை கிழிச்சிட்டு ரோடாக சுற்றி எடுக்கிற பிச்சைக்காரங்களே நான் மதிக்கிறேன், அது நீங்கள் தயவுசெய்து மைண்டில் ஏற்றிடுங்க. பேண்ட் சட்டையை போட்டு கிழிச்சிட்டு ரோட்டில் எடுக்கிற பிச்சை. 2வது நம்ம தர்கா, கோயில், சர்ச்சுன்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி எடுக்கிற கையேந்தி திருவடி ஏந்தி எடுக்கிறது, அதில் கொஞ்சம் ஓரளவு வசூலாகும். ஆனால் இந்த 3வது பிச்சை இருக்க ரொம்ப சூப்பர் பிச்சை. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அம்மா தாயேன்னு சொல்றது, அதுக்கப்புறம் அவங்க நினைச்சதெல்லாம் பண்றது. இது வந்து இதை ஒரு சட்டாரிக்கில் இதை வேற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருப்பேன் படத்தில், அதை நீங்கள் யூ கேன் வாட்ச் தட். இன்னொன்று வந்து அதுக்கு மேலே ஒரு அசிங்கமான ஒரு பிச்சை என்னன்னா, பிச்சைக்காரன்ட்டே பிச்சை வாங்குறது. அது என்னன்னா, ஓட்டு கேட்க வர பிச்சைக்காரன்ட்ட அவன்கிட்டே காசு வாங்குறது. இது அதை விட வேர்ஸ்ட். இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தை ரொம்ப கெடுக்குது அப்படின்றத நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா, சும்மா வந்து ஆளுக்காலு ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது, மோனலாக அடிச்சுக்கிட்டே போகிறது, நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நீங்க என்னை ஆள போறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? வாட் ஆர் யூ? நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன். இங்க நீங்களா பேசிட்டு போகாதீங்க, எங்ககிட்டையும் கேளுங்க. இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி, அருமையான கேள்வியா இருக்கும். நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன், என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க, பக்காவா ஆஹா இப்போ இப்ப நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனா உடனே கோவப்படுவாங்க. ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, அது எந்த பத்திரிகைப்பா, நீ எங்க இருந்துப்பா வர்ற, நீ யாரியா, நீ உன் வீடு எங்க இருக்கு, உன் பேர் என்ன, எந்த பத்திரிகை? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும்போது. யூ ஹாவ் டு ஆன்சர், நீ பதில் சொல்லணும்.
நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும். நீ யாரு பத்திரிகை, நீ எந்த பத்திரிகை, அந்த பத்திரிகை, இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். நான் வந்து அதை கரெக்டாக எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன். பெருசாக இதே வளவலன்னு சொல்லாமல், பட் எனக்கு என்னுடைய மனசில் இருக்கிற கோபத்தையும் ஆதங்கத்தையும் நான் வந்து அதில் படத்தில் வச்சுருக்கேன். அதனால் அரசியலில் கூட ஒரு 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 மாதிரி ஒரு சட்டிலாக சொல்லியிருப்பேன். இன்னொன்று வந்து அரசியலில் ஜெயிக்கிறதுக்காக எந்த லெவலுக்கும் போவாங்க. இது வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. இதை வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு ராஜதந்திரம் போட்டு இதில் இருக்கிற வில்லன் அரசியலை வந்து இதை வந்து சும்மா ஒரு 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 லூஸ் நிட்டா இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தந்திரம் போடுவார். அதாவது அவர் தோத்துருவாருன்னு தெரிஞ்சு, பட் அவன் வந்து அதில் வந்து ஒரு தந்திரமாக ஒரு 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 மேட்டரை பண்ணுவான். தோக்கக்கூடாது. சர்வேல சொல்லிடுவாங்க, இத்தனை ஓட்டில் நீங்கள் தோக்குறீங்க சார், கண்டிப்பாக தோக்குறீங்கன்றவாங்க. ஆனால் நான் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவான். அதுதான் இந்த படத்தோடைய கரு சார். அந்த டெக்னிக்கை உடைக்க போகிறது தான் இந்த படத்தோட ஹீரோவுடைய வேலை. அதுவும் தந்திரமாக தான். எல்லாரையும் பிடிச்சி அடிச்சு 4 பேர் ஒரு குத்துனா 10 பேர் பறக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணியெல்லாம் ஜெயிக்க மாட்டார் ஹீரோ. இதில் he will use the brain. பயங்கரமான ஆக்ஷன் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பிரெயின் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் இருக்கும். அதாவது நம்ம வந்து ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் லகான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என்னோட ஒரு 5-6 பேர் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு 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 யுத்தத்தையே ஆரம்பிப்பாங்க அவனுக்கு அகெயின்ஸ்டா. அதனால இந்த படத்தை வந்து ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா பிரம்மாண்டம், ஆனால் பிரம்மாண்டத்தையும் இது பண்ணியிருக்கேன். என்னன்னா, ஒரு காரியம் பண்ணும்போது எனக்கு ஸ்கிரீனுக்குள்ள இது வரணும். இதுல நான் வந்து நடிகர்களை நம்பல, என்னைய கூட நடிகனா நான் நம்பவே இல்லை. நான் வந்து இந்த படத்துல வந்து கதையை மட்டும்தான் நம்பினேன், பிளஸ் என்னோட டெக்னீஷியன்ஸை நம்பினேன். அது ஒண்ணுதான். சும்மா நடிகர் வந்து ரொம்ப திறமையான நடிகர்கள் இங்க இருக்காங்க. அவங்க ஒர்த்து தான். அவங்க வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ஒர்த்து தான். நீங்க கொடுத்து தான் அவங்க வாங்குறாங்க. அவங்களாம் வாங்கிட்டு ஓடல. ஆனா 100 கோடி படத்தோடைய இது பார்த்தா 80 கோடி நடிகர் வாங்கிடுவாரு. அப்புறம் இன்னொரு 10 கோடி அதில் கொஞ்சம் ஃபேமஸாக ஏதாச்சும் பேர் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு 5 கோடி இன்னும் வாங்குவாங்க. கடைசியில் ஸ்க்ரீனுக்குள்ளே வர்றது என்னன்னா, அது ஒரு 5 கோடி 3 கோடி தான் ஸ்க்ரீனுக்குள்ளே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல. நீங்க அதாவது நான் செலவு பண்ண ஒவ்வொரு அமௌண்ட்டுமே நான் அந்த ஸ்க்ரீனுக்குள்ள செலவு பண்ணியிருக்கேன். ஆனா எதுலையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ணல. நான் இதை வந்து சின்ன படம்னு ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஆன் ஸ்கிரீன் ஹெவியா ஐ ஹவ் ஸ்பெண்ட் ஆன் ஸ்கிரீன். என்ன நடிகர்கள் வாங்கிட்டு ஓடல, அவ்வளவுதான். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். அதனால ஆக்ஷன் இந்த படத்துல அரசியல், இது த்ரில்லர் ஸ்டோரி அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் வந்து சார் அது வந்து எனக்கு அது வந்து சின்ன வயசுலேருந்து அது நீங்கள் பேனா பிடிக்கிற மாதிரி அது ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 10 வயசில் கராட்டே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அதே வேலையாக இருப்போம். காலையில் எழுந்திரிச்சோன்னா ஓடுறது, கிக் அடிக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஒரே இதே தான் வேலையாக இருப்போம். ஸோ அந்த ஆக்ஷனை தயவுசெய்து ஒன்னே ஒன்று யூ கேன் பி ஷுவர், உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன். கண்டிப்பா அது ரொம்ப பிரமாதமாகவே இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நான் என்னுடைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ட்டு சொல்லிட்டேன். அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஒன்றுமே தெரியாதவங்களையும் பெரிய ஆக்ஷன் ஹீரோ மாதிரி காமிக்கிறது அவங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன், தயவு செய்து என்னோட படத்தில் ஒரு அடி அடித்தா அவன் உண்மையிலே எப்படி விழுவானோ அதை மட்டும் காமிங்க சார். உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கு. அங்கே பறக்கிறது, வானத்தில் பறக்கிறது, கீழே பறக்கிறது, இவர் பறந்துக்கிட்டே போகிறது ஒரு 5 நிமிஷம் சார், அதெல்லாம் பண்ணுங்க, பார்ப்பாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில், மெயினாக தமிழ்நாட்டில் சொல்கிறேன், ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டாங்க. முந்தி மாதிரிலாம் கிடையாது.
அட வேற என்னடா பண்றதுன்னு இதெல்லாம் இந்த பறக்கிறது போறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா தயவு செய்து இந்த படத்துல நீங்க பாருங்க, ஒரு வித்தியாசமா உண்மையிலே அடினா ஓ இது வந்து ரியலி இது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நான் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப பெருமையா பேச விரும்பல அதை பத்தி. அதே மாதிரி நான் வந்து கதையாலாக்கா அது இது எல்லாத்தையுமே ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஆனால் அதுக்கு அதோடைய வேல்யூவை நீங்கள் கொடுங்க. நானா சொல்கிறத விட ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹவ் ட்ரைட். ஆனால் முயற்சி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை மாதிரி என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் நீங்கள்லாம் சேர்ந்து தான் என்னை வந்து வாழ்த்தி, இப்போ சிலர் ஏற்கனவே ரொம்ப பிரமாதமாக வந்துட்டாங்க. எங்களை மாதிரி ஆளுங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு பண்ணுறத கொஞ்சம் நீங்கள் உங்களால தான் அதை வந்து யூ கேன் ஹெல்ப் அஸ். எங்களுடைய நான் உண்மையிலே நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.